ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் ஆர்மியில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ரெக்வயர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு அக்னிவேர் என்ட்ரி இந்தியன் ஆர்மியில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அக்னிவேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 இயர்ஸ் பீரியட் இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்றதுக்கு இந்தியன் ஆர்மி ப்ரொவைட் பண்ற டீம் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு இந்த ஜாப்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சேலரி அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றது, அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 1 ஏப்ரல் 2026 வரை நம்ம டைம் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு இந்தியன் ஆர்மியோட தமிழ்நாட்டில் இருக்க 3 மேஜர் சிட்டிஸ் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னையில இருந்து தனித்தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் தமிழ்நாடு உள்ள இருக்க கேண்டிடேட்ஸ் அவங்க எந்த ஜோனலுக்கு கீழே வராங்களோ அதில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அந்த நோட்டிபிகேஷனை கிளியரா பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு அக்னிவேர் 2026 ரெக்வயர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி அன்மேரிட் மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நம்ம அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 13 பிப்ரவரி 2026 இருந்து லாஸ்ட் டேட்டா 1 ஏப்ரல் 2026 வரை நம்ம டைம் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஜூன் 1ல இருந்து ஜூன் 15 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல கோயம்புத்தூர் ஜோனலுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், மதுரை, தேனி அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வரவங்க கோயம்புத்தூர் ரீஜியனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி ரீஜியன்ல திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வரவங்க திருச்சி ரீஜியனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு சென்னை ரீஜியனுக்கும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லா மெரிட் லிஸ்ட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்னிவேர் ஜெனரல் டியூட்டி, டெக்னிக்கல் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் 4 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிக்கு உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் டியூட்டி, அக்னிவேர் ஜெனரல் டியூட்டிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th மினிமம் 45% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈ சப்ஜெக்ட்ல மினிமம் 33% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் டியூட்டில டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் ஆர் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 17.5 வயசுல இருந்து 22 வயசு உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்னிவேர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்க 12th சயின்ஸ் வித் பிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 12th சயின்ஸ் வித் பிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ஆர் நீங்க சென்ட்ரல் எஜுகேஷன் போர்டுல NIOS கோர்ஸ் ஆர் ITI கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க 2 இயர்ஸ் வெகேஷனல் கோர்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டட் பிசிக்ஸ், மேக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வெகேஷனல் கோர்சஸ் என்னெல்லாம் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க 12th படிக்காம 10th படிச்சிருக்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அவங்க ITI 2 இயர்ஸ் கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிக்ஸ்னு இந்த கோர்சஸ்ல ஏதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 17.5 வயசுல இருந்து மேக்ஸிமம் 22 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்னிவேர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு நீங்க 12th எனி ஸ்ட்ரீம்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுனா படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வித் மினிமம் 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க இங்கிலீஷ், மேக்ஸ், அக்கௌண்டன்ஸ், புக் கீப்பிங்ல 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 17.5 இருந்து மேக்ஸிமம் 22 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்னிவேர் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 5 சப்ஜெக்ட்லயும் மினிமம் 33% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டா 17.5 இருந்து மேக்ஸிமம் 22 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரே கேண்டிடேட் 2 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்ளை பண்றப்பே செப்பரேட்டா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டான எக்ஸாம்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பிரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு பிரியாரிட்டி, செகண்ட் ஒரு போஸ்ட்டுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ரெண்டுத்துக்குமே செலக்ட் ஆயிட்டீங்க, செகண்ட் போஸ்ட் தான் உங்களுக்கு வேணும்னா நோ கிளைம் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு செகண்ட் போஸ்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரியாரிட்டி ஃபார் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க 10th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப் டு 9 ட்ரேட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணீங்கன்னா அப் டு 2 ட்ரேட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்கேஸ் நீங்க 10th 12th ஆர் ITI கோர்ஸ் ஏதாவது இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, சர்டிபிகேட் என்ன வரலன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க phase 2 செலக்ஷன் ப்ராசஸ்க்கு போறப்ப நீங்க கம்பல்சரி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க சப்மிட் பண்ணலன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுக்கான டியூரேஷன் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி 1 ஜூலை 2005க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1 ஜூலை 2009க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜியன்ல ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு,
அதாவது தெலுங்கானா ஸ்டேட்ஸுக்கு மினிமம் ஹைட்டா ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் ட்ரேட்மேன்ஸ்க்கு 166 சென்டிமீட்டர்ஸ் மினிமம் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு 165 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு 162 சென்டிமீட்டர்ஸ் மினிமம் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ரேஞ்சா 77 சென்டிமீட்டர்ஸ் வித் 5 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வெயிட் ஃபார் ஹைட் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க ஹைட் 155 சென்டிமீட்டர்ஸ் இருந்ததுன்னா மினிமம் நீங்க 43.2 kg இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க 2.9 kg குள்ள இருக்கணும். 17 to 20 இயர்ஸ் குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க 20 to 30 இயர்ஸ் குள்ள இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் 55.3 குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மென்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல வின் பண்ணவங்களுக்கு ஹைட்ல 2 சென்டிமீட்டர்ஸும் செஸ்ட்ல 3 சென்டிமீட்டர்ஸும் வெயிட்ல 5 கிலோவும் ரிலாக்சேஷனா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரபிள் ஏரியாஸ்ல இருந்து வந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்பெஷல் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க எக்ஸர்வீஸ் மேனோட சன் ஆர்மி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் ஆவரேஜா 20 மார்க்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20 மார்க்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி லெவல்ஸ்ல வின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. டீம் லெவல்ல வின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க என்சிசில ஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. என்சிசில பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. என்சிசில சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க போனஸ் மார்க்ஸ் ஆர் ஏதாவது ஃபேக்கா கிளைம் பண்ணீங்கன்னா அதை அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க. இமிடியேட்டா உங்களோட அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போனஸ் மார்க் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமன் டெஸ்ட்ல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போனஸ் மார்க் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் டெக்னிக்கல் போஸ்டிங் தவிர டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ்க்கு அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி போனஸ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணதுல இருந்து அந்த சர்டிபிகேட் 2 இயர்ஸ்க்கு தான் வேலிடேட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த அக்னிவேர் ஸ்கீம்ஸ்ல வர கேண்டிடேட்ஸ் எந்த சிச்சுவேஷன்லயும் இந்தியன் ஆர்மியோட பர்மனன்ட் போஸ்ட்டுக்கு கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லீவ்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இயருக்கு 30 டேஸ் லீவ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிக் லீவா மெடிக்கல் அட்வைஸை பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு இயர்லி இன்கிரிமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டிராவல் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கான சேலரி டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 30,000 சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவேர் கேம்பஸ்னு 30% உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இன் ஹேண்ட்ல உங்களுக்கு 21,000 அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 9,000 பிடிக்கிறதுல அவங்க ஒரு 9,000 போட்டு உங்களுக்கு மந்த்லி ஒரு குட் அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் மாதிரி சேவ் பண்றாங்க. உங்களுக்கு செகண்ட் இயர்ல சேலரி 30,000ல இருந்து 33,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர்ல உங்களுக்கு 36,500 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயர்ல உங்களுக்கு 40,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரிக்கு தகுந்த மாதிரி உங்களோட கார்பஸும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா நீங்க 4 இயர்ஸ் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரப்ப உங்க கையில 10,04,000 கேஷா கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸும் பிடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. டெத் அண்ட் டிசபிலிட்டி இன்சூரன்ஸா உங்களுக்கு 48 lakhs இன்சூரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டூரிங் த 4 இயர் பீரியட்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்னிவேர் ஸ்கில் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸா 250 rupees சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் நீங்க HDFC போர்ட்டல்ல போயிட்டு பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. யூபிஐல பே பண்ணலாம், இன்டர்நெட் பேங்கிங்ல பே பண்ணலாம், கார்ட்ஸ் மூலியமா பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ் நீங்க 5 சென்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் phase 1 phase 2 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. phase 1ல உங்களுக்கு ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. phase 2ல உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரேலி பை ஆர்மி ரிக்ரூட்டிங் ஆபீஸ் அட் ரேலி வென்யூ நீங்க திருச்சியில அப்ளை பண்ணீங்கன்னா திருச்சி ஆர் கோயம்புத்தூர் ஆர் சென்னையில நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க phase 1க்கு என்ட்ரா வரப்ப இங்க கரெக்டா உங்களோட அட்மிட் கார்டு எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 30 minutes பிஃபோர் தான் உங்களுக்கு கேட்டை ஓபன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ்ல உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 13 லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தமிழ், தெலுங்கு, பஞ்சாபி, ஒடியா, பெங்காலி, உருது, குஜராத்தி, மராத்தி, அசாமீஸ்னு 13 லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஸ்டினா 50 or 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 50 கொஸ்டின்ஸ்னா 1 hour, 100 கொஸ்டின்ஸ்னா 2 hours இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டூரேஷன் ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு 1 mark ப்ரொவைட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணியிருந்தாதான் கன்சிடர் பண்ணிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க ஸ்டோர் கீப்பர், கிளர்க் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 30 words per minute அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் phase 2க்கு செலக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு phase 2 செகண்ட் அட்மிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்மிட் கார்டு எடுத்துட்டு தான் நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், போட்டோ ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரிலிஜன் சர்டிஃபிகேட், போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்,
சர்டிபிகேட், அன்மேரிட் சர்டிபிகேட் இது எல்லாமே எப்படி ப்ரொவைட் பண்ணணுங்கிறத பத்தி இங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், சம் ட்ரபிள் ஏரியாஸ்க்கு மட்டும் டேட்டோஸ்க்கு அலோவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1.6 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4னு பிரிச்சு அவங்களுக்கு அதுல அவங்க வர டயத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. புல்அப்ஸ்க்குள்ள மார்க்ஸ் எல்லாம் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நோ கிளைம் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் டெஸ்ட் எந்தெந்த ரீஜியன்ல எந்தெந்த ஜோன் சிட்டிஸ்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ், இந்தந்த கேம்ஸ்ல நீங்க மெடல்ஸ் ஆர் சர்டிபிகேட்ஸ் வின் பண்ணிருந்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அன்மேரிட் சர்டிபிகேட் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதர் டீடைல்ஸ் எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.